வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காணொளியில் நம்ம பார்த்துட்ருக்கிறது யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட நீலகிரி மலை ரயில். அந்த ரயில் பயணத்தை தான் இன்றைக்கி அதில் நமக்கு நேர்ந்த அனுபவங்கள் பற்றி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீலகிரியிலிருந்து பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிற பயணம் மேட்டுப்பாளையத்தில் 5:30 மணிக்கு நிறைவடையுது. அதாவது சுமார் 3.5 மணி நேரங்கள் இந்த பயணம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போட்டிருந்தது. நம்ம கரெக்டாக 1:50க்கு ரயில் உதகமண்டல ரயில்வே நிலையத்தில் அடையுது. 2 மணிக்கு சரியாக எடுத்துடுறாங்க. இதில் மொத்தம் 3 வகையான பெட்டிகள் இருக்குது. ஜென்ரல், D1, D2 அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து ஃபஸ்ட் கிளாஸ், மொத்தம் 4 இதுவாக இருக்குது பெட்டிகள். இதில் இந்த பயணங்கள் நடுவில் நீலகிரியிலேருந்து, அதாவது உதகமண்டலத்திலேருந்து ஆரம்பிக்கிற இந்த பயணம் லவ்டேல், கெத்தி, அரவங்காடு, வெல்லிங்டன், பிறகு குன்னூர், இதுவரை நார்மல் லோகோ பைலட் அந்த மாதிரி தான் இந்த ரயில் பயணம் அமையுது. நம்ம வழக்கமாக பார்த்த மற்ற காணொளிகளில் 2 பக்கமும் பச்சை பசேல்னு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். பட் ஆனால் நான் போகும்போது மார்ச் மாதத்தோட கடைசியில் போனதால் இப்போ நாம் பார்க்குறது இந்த மலை ரயிலில் போகும்போது இடது பக்கமாக தென்படுற காட்சிகள் தான். நிறைய இடங்களில் பாறைகள் நடுவில் போகுது. நிறைய இடங்களில் அந்த புல்வெளிகளை தீக்கிரையாக்கி இருக்காங்க. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருந்தது. இருந்தாலும் இந்த பயணம் ரொம்ப இனிதாக தான் இருந்தது. நமக்கு இங்கேருந்து கிளம்பும்போது குன்னூர் வரை லோகோ நார்மல் இதுவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் சிறப்பே. ஏன்னா இந்த 4 ரயில்வே நிறுத்தங்களிலும் ரயில் நிறுத்தங்களிலும் நிறுத்துகிறாங்க. குன்னூர் அடைந்த பிறகு அங்கே நமக்கு டீசல் என்ஜின் மாற்றப்படுது, நீராவி என்ஜின் பொருத்தப்படுது. அங்கேருந்து தான் நம்மளோட உண்மையான பயணம் தொடருது. வலது பக்கம் மொத்தமாக பள்ளத்தாக்குகள், சிறு சிறு நீரோடைகள், நீர்வீழ்ச்சிகள் தெரியுது. இடது பக்கம் இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது இடது பக்கம் ஃபுல்லாக தேயிலை தோட்டங்களும் அந்த மரங்களும் அவ்வளவு சிறப்பாக இருக்குது. ஆனால் மரங்கள் எல்லாமே அந்தளவுக்கு பருத்து காணப்படல. ரொம்ப உயரமாக யூக்கலிப்டஸ் மரங்கள் தான் பெரும்பாலும் நம்ம பாதையில் பார்க்கும்போது நமக்கு பார்வையில் தென்படுது. அந்த பாறைகளுக்கு நடுவில் போகும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு 10க்கும் மேற்பட்ட டனல்கள் இருக்குது. அதுக்குள்ளே போகும்போது ஒரு மாதிரி ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவம் நமக்கு நிச்சயமாக கிடைக்குது. இந்த மலை ரயிலில் நமக்கு குன்னூரில் ஒரு 20 நிமிடங்கள் போடுறாங்க. அங்கே என்ஜின் மாற்றுறதால அங்கேருந்து கிளம்பும்போது அந்த ரயிலோட ஒலி, ரயில் எழுப்புகிற ஒலி நமக்கு இந்த கார்ட்டூனில் வரும் இல்லையா, டோரா புச்சி, இதில் எங்கே நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த கூ அப்படின்ற அந்த சத்தம் அவ்வளோ இனிமையாக இருக்குது. ஆனால் நம்ம உதகையிலிருந்து குன்னூர் வரை வரும்போது இருந்த ஒரு ப்ளசண்ட்டை குன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் இருக்கான்னா அதை தடுக்கிறது அந்த நீராவி என்ஜின்லேருந்து அந்த புகை நமக்கு கொஞ்சம் தலைவலியை ஏற்படுத்தும். உண்மையிலேயே நான் இந்த உதகையிலிருந்து கரெக்டாக அந்த குன்னூர் வர வழியில் தான் பைசனை பார்த்தோம், நீரோடைகளை பார்த்தோம், கரடியையும் பார்த்தோம். நல்லா இருந்தது. அதுக்கு பிறகு குன்னூர்லேருந்து நம்ம மேட்டுப்பாளையம் வரைக்கும் எங்கேயுமே வழியில் நிற்காது. வழியில் இல்குரோ அப்படின்ற ஒரு நிலையத்தில் அந்த நீராவி என்ஜினுக்கான அந்த நீரேற்றம் இதுக்காக நிறுத்துகிறாங்க. அங்கே கொஞ்சம் சிற்றுண்டிகள் வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் தகவல்கள் எல்லாமே சொல்லி கேட்டிருப்போம். இப்போ இந்த நீலகிரி மலைப்பாதை பற்றின ஒரு சின்ன வரலாறு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். 1855 கவர்னர் ஜெனரல் லார்ட் டல்லூசி பிரபுவோட காலகட்டத்தில்
இந்த நீலகிரிக்கு மலைப்பாதை ரயில் திட்டம் அமைக்கணும்னு சொல்லிட்டு JLL மோரண்ட் அப்படின்ற பொறியாளரால் திட்டம் வந்து கொண்டு வரப்படுது. இந்த திட்டத்துக்காக நிறைய வகையான ஆப்ஷன்ஸ் தேர்ந்தெடுக்கும்போது நிக்கோலஸ் ரிக்கன்பெர்க் அப்படின்றவர் கண்டுபிடிச்ச ரிகி சிஸ்டம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுது. ஆனால் அது தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இறுதியாக வந்து சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ரோமன் ஆப்ட் அப்படின்றவர் கண்டுபிடிச்ச ABT சிஸ்டம் அப்படின்ற அந்த திட்டத்தை பயன்படுத்தி தான் வந்து இந்த மலைப்பாதை ரயில் திட்டம் கட்டப்படுது. முதலாக இந்த நீலகிரி மவுண்டன் ரயில்வே பாதை வந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரை 1899 ஜூன் மாதத்தில் வந்து 46 கிலோமீட்டர் கொண்ட மலைப்பாதை வந்து அமைக்கப்படுது. பிறகு 1908 அரசாங்கம் காரியங்களை முன்னெடுத்து அதை உதகமண்டலத்து வரைக்கும் வந்து விரிவாக்கம் செய்கிறாங்க. இந்த மலைப்பாதை அமைப்பதற்கான தொழிலாளர்கள் வந்து நமக்கு மெட்ராஸ் ஆர்மியிலேருந்து பக்கத்துலேயே நமக்கு வெலிங்டனில் ரெஜிமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருந்து வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இது இந்தியாவிலேயே இருக்கிற ஒரே ஒரு மலை ரயில் பாதை திட்டம், உலகத்திலே 2வது ரயில் பாதை திட்டம். அத்தோட ஆசியாவிலேயே ரொம்ப செங்குத்தான மயில் பாதை திட்டம்னா இதுதான். அதுக்கடுத்து அந்த ரிகி சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே சந்தேகம் வரலாம். இந்த ரிகி அமைப்பு அப்படின்றது கல்லாரிலிருந்து குன்னூர் வரையிலான செங்குத்தான பகுதிகளில் ஏறுறதுக்காக ரிகன்பெர்க் அண்ட் பிகினியன் அப்படின்ற செங்குத்து மலை பாதையேற்றம் அதுக்காக பயன்படுத்த சிறப்பு இன்ஜின்களை வந்து பொருத்துகிறாங்க. அதுதான் இதனோட சிறப்புன்னு சொல்கிறாங்க. குன்னூரிலிருந்து வந்து நமக்கு மேட்டுப்பாளையம் வர்றதுக்கு இடையில் வந்து 4 ரயில் நிலையங்கள் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு அதிகப்படியாக வந்து நமக்கு அறிமுகமாகிறது வந்து கல்லார் ரயில் நிலையம் தான். அங்கே வந்து நிறைய வந்து வெளிநாட்டினர் வந்து புகைப்படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னென்னா, நாம் தான் புதுசு இந்த பயணத்துக்கு அப்படின்னு நினைக்கும்போது இந்த ரயில் போகிற எல்லா நிலையங்களிலும் நின்று இது கடக்கிற ஒவ்வொரு லெவலிங் கிராஸ்லேயும் இருக்கிற அந்த மக்கள் எல்லாமே வந்து பாரபட்சமே இல்லாமல் அனைவருமே வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அத்தோட இந்த ரயில் பாதை திட்டம் வந்து நமக்கு என்ன சொல்கிறது, அவ்வளவு வந்து பார்க்கும்போது இந்த தேயிலை காடுகள், இந்த உயரமான பகுதிகள், இந்த நீரோடை இதில் தான் அந்த கரடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது தான் பார்த்தோம். அத்தோடு வந்து இந்த என்ன தான் காணொலியில் நம்ம பார்த்தாலும் இதை எவ்வளோ தான் விவரித்தாலும் உணர்ந்ததுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த உணர்ந்ததை வந்து அவ்வளோ தெளிவாக நம்ம சொல்ல முடியாது. கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியான இது. ஆனால் நம்ம போனது வந்து இந்த கோடை காலம், வெயில் மிகுந்த காலன்றதுனால கொஞ்சம் நல்லாவும் இருந்தது. ஆனால் இந்த வெளியில் தெரிந்த காட்சிகள் எல்லாம் மூளையை மருங்கடிச்சு இதை ரசிக்க வச்சிடுச்சு. இதோட இந்த ஏற்கனவே வந்து இந்த தேயிலை தோட்டங்கள் பற்றி நான் சொல்லியிருப்பேன். சில்வர் ஓக், அது இடையில இருக்கிற சில்வர் ஓக் மரங்களை பற்றியும் வந்து நான் வேறு ஒரு காணொலியில், கொடநாடு வியூ பாயிண்ட் போகிற காணொலியில் உங்களுக்காக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துக்கோங்க. இங்கே வந்து என்னென்னா, நம்ம பார்க்குற மரங்கள்லாம் பருத்து காணப்படுதுன்னா ரொம்ப மனித தான் காணப்படுது. காடுகள் என்பது வெறும் மரங்கள் மட்டுமே அல்ல, புதச்செடிகளும் கூட காடுகள் தான். புதச்செடிகளும் புல் வகைகளும் அது எல்லாமே காடுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னே ஒரு சுற்றுச்சூழல் அறிஞர் சொன்னதை கேட்டேன். எனக்கு இந்த பயணத்தில் பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சுது. நிறைய மரங்கள் இருந்தது. இதில் நம்ம குன்னூர் தாண்டி போகும்போது அந்த ஜெரகண்டா மரங்கள் நிறைய அந்த ஊதா நிறத்தில் பூ பூத்து இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது வியூவு. 2வது நிறைய தேயிலை தோட்டங்கள், அந்த இதுவை வந்து தாண்டி வர மாதிரி இருந்தது. இந்த மலை ரயில் பயணத்துக்காக
நாம் பதிவு பண்ணுறது வந்து குறைஞ்சது ஒரு 2 மாதங்களுக்கு முன்னே பதிவு பண்ணும்போது எளிதாக வந்து நமக்கு கிடைக்குது. அத்தோடு வந்து ஒருவருக்கு 250 அப்படின்ற 250க்கு மேலே ஒரு 280ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம பதிவு பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து அது எப்போன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. இதில் நம்ம ஊட்டி மலை ரயில் பற்றி சொல்லிட்டோம். ஊட்டி ரயில் பாதை நீலகிரி ரயில் பாதையை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு காரணமான உதகமண்டலத்தை பற்றி பார்த்துக்கலாம். இந்த உதகமண்டலம் அப்படின்ற பள்ளத்தாக்கு 3 பக்கமும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு பகுதி. இந்த நீலகிரி பீடபூமியில் நமக்கு தோடர்கள், படுகர்கள், கோத்தர்கள், குறும்பர்கள், இருளர்கள் தான் வந்து அப்படின்ற ஒரு 5 கூடவே காட்டுப்பணிக்கன்ஸ் அப்படின்ற ஒரு 6 வகையான பழங்குடியின மக்கள் வந்து மிகுந்து வாழ்கிற பகுதி. இதில் முக்கியமாக இந்த ஊட்டி பள்ளத்தாக்கில் நமக்கு தோடர்களோட குடியிருப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அந்த குடியிருப்புகளை நம்ம வந்து மந்துன்னு சொல்கிறோம். அந்த நிறைய மந்துக்கள் இருந்தாலும் இதில் முக்கியமான இந்த மந்துக்கள் 3 முக்கியமான மந்துக்கள்னு பார்க்கும்போது காந்தல் மந்து, மஞ்சக்க மந்து அண்ட் ஒதக்க மண்டு. இந்த கடைசியாக சொன்ன ஒதக்க மண்டு அப்படின்றது தான் வந்து ஒற்றைக்கல் மந்து அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. இதுதான் பின்னால் மருவி உதகமண்டுன்னு ஆயிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இல்கிரோ பகுதி. இங்கிருந்து அட்டலை, கல்லாறு, பிறகு வந்து மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம். அவ்வளவுதான். நம்ம கல்லாறு பகுதியை வந்து தாண்டும் போதே வந்து நமக்கு நீலகிரி மலையிலேருந்து கீழே இறங்கிட்டோம் அப்படின்றது தெரியும். ஏன்னா இங்கேருந்து நமக்கு தென்னை மரங்களும் பாக்கு மரங்களும் வந்து காண கிடைக்குது. வேப்ப மரங்கள் கூட காண கிடைக்குது. அது வேறு வகையான ஒரு உணர்வு தான் பார்க்கும்போது. ஒரே நேரத்தில் வந்து நம்ம பார்க்குறது. இந்த மலைப்பயிர் பாதைக்கு வந்து ஏன் அவ்வளோ சிறப்புனா, அந்த பாறைகளை குடஞ்சி நடுவில் நம்ம உள்ளே வரும்போது ஏற்படுற அந்த த்ரில்லிங் அனுபவம் வந்து வேறு எதுலேயும் கிடைக்காது. இந்த காணொளி உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு காணொளியில் வந்து சந்திக்கலாம். இணைந்திருங்கள் இயற்கையுடன். வாழ்தல் இனிது. நான் மதியொலி. நன்றி, வணக்கம்.